ஒரு பட்டாம்பூச்சி சிறகடிக்கிறது. அது ஒரு சாதாரண அசைவு போல தெரியும். ஆனால் அந்த சிறகின் அசைவு காற்றின் திசையையே மாற்றும் அளவுக்கு சக்தி கொண்டது. ஒரு துளி தண்ணீர் அமைதியான நீரில் விழுகிறது. அதில் இருந்து அலை பரவுகிறது. ஒரு டொமினோ அலை விழுகிறது. அதற்கு பின் முழு வரிசையும் விழுகிறது. நாம் பார்ப்பதோ பெரிய விளைவு. ஆனால் அது தொடக்கம் ஒரு சிறிய காரணம். இதுதான் பட்டாம்பூச்சி விளைவு. அப்படியென்றால் ஒரு மனிதனின் சிறிய செயல் எவ்வளவு பெரிய விளைவாக மாறும். நாம் கவனிக்காத ஒரு சிறிய செயல் ஒரு பெரிய மாற்றத்தின் தொடக்கமாகலாம். இது இயற்கையில் மட்டுமல்ல, இது ஒரு வணிகத்திலும் நடக்குது. குறிப்பாக ஒரு உணவகத்தில் காலையில் கூட்ட நேரம். வாடிக்கையாளர்கள் காத்திருக்கிறார்கள். சமையலறை பிஸியாக உள்ளது. சேவை வேகமாக இருக்க வேண்டும். ஒரு பணியாளர் பில் அச்சிட 2 நிமிடம் தாமதிக்கிறார். அது பெரிய தவறாக தோன்றாது. ஆனால் வாடிக்கையாளர் கடிகாரம் பார்க்கிறாரு. சிறிய எரிச்சல் உருவாகிறது. அந்த எரிச்சல் ஒரு உணர்வாக மாறுகிறது. அந்த உணர்வு ஒரு விமர்சனமாக மாறுகிறது. சேவை மந்தமாக இருந்தது. ஒரு விமர்சனம் மட்டும்தான். ஆனால் அந்த ஒரு விமர்சனம் 5 பேரை தயங்க வைக்கிறது. அந்த 5 பேர் வராமல் போகிறார்கள். வார இறுதி கூட்டம் சற்று குறைகிறது. காலியான மேஜைகள் தெரிகின்றன. மேலாளர் விற்பனை அறிக்கையை பார்க்கிறார். வருமான வரைபடம் மெதுவாக கீழே நகர்கிறது. அந்த 2 நிமிடம் தாமதம் இப்போது லட்சங்களில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இதுதான் எதிர்மறை பட்டாம்பூச்சி விளைவு. ஆனால் அதே சூழ்நிலை மாற்றமான முடிவையும் தரலாம். அதே காலை, அதே உணவகம், ஒரு நம்பிக்கையுள்ள சிரிப்பு, ஒரு கவனமான சேவை, வாடிக்கையாளர் கேட்கும் முன்பே தயாரான பில், ஒரு இதமான நன்றி. வாடிக்கையாளர் திருப்தி அடைகிறார். அவர் 5 நட்சத்திர மதிப்பீடு அளிக்கிறார். அற்புதமான சேவை. அந்த மதிப்பீடு பகிரப்படுகிறது. 3 புதிய வாடிக்கையாளர்கள் அடுத்த வாரம் வருகிறார்கள். வார இறுதியில் முழு கூட்டம். ஆற்றல் நேர்மறையாகிறது. வருமான வரைபடம் மேலே செல்கிறது. ஒரு சிரிப்பு, ஒரு ஒழுங்கு, ஒரு சிறிய கூடுதல் கவனம். அவை அனைத்தும் பல மடங்கு தாக்கத்தை உருவாக்குகின்றன. மேலாண்மை என்பது பெரிய முடிவுகள் எடுப்பதல்ல. அது சிறிய விஷயங்களை அலட்சியம் செய்யாமல் இருப்பது. தினமும் நாம் செய்யும் சிறிய பழக்கங்கள், நாம் அமைக்கும் அமைதியான ஒழுங்குகள், நம்ம தேர்வு செய்யும் ஒவ்வொரு சிறிய செயலும் நாளைய எதிர்காலத்தை உருவாக்குகின்றன. இன்னைக்கு நீங்கள் எடுக்கும் ஒரு சிறிய முடிவு நாளை உங்கள் வணிகத்தின் திசையை மாற்றலாம். இன்னைக்கு நீங்கள் கொடுக்கும் ஒரு சிறிய சிரிப்பு நாளை உங்கள் வருமானத்தை உயர்த்தலாம். இன்னைக்கு நீங்கள் அமைக்கும் ஒரு சிறிய தரநிலை நாளை உங்கள் அணியின் பண்பாட்டை உருவாக்கலாம். ஒரு பட்டாம்பூச்சி சிறகடிக்கிறது. அது சிறியது. ஆனால் அதன் விளைவு சிறியது அல்ல. நீங்கள் சிறியவர் அல்ல. உங்கள் செயலும் சிறியது அல்ல. இன்றைக்கு தொடங்குங்கள். ஒவ்வொரு சிறிய செயலும் உங்கள் எதிர்காலத்தை உருவாக்குகிறது.